அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருமணமாகி பல வருடங்களாகி குழந்தை பாக்கியம் இல்லையா? அல்லது உங்களுடைய திருமணத்துக்கான சரியான ஜோடி கிடைக்கவில்லையா? அல்லது கல்யாணமாகி பல வருடங்களாகவும் ஒற்றுமை இல்லாமல் கணவன் மனைவி சண்டையா? பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்பது இல்லையா? இன்னும் இது போன்ற பலவிதமான தேர்வுகளுக்கெல்லாம் அல் குர்ஆனிலே மறந்திருக்கு. அதை கொண்டே மருத்துவம் செய்யலாம். இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் அல் குர்ஆனை கொண்டே என்ன செய்திருக்கிறோம்? நிறைய தீர்வுகளை கொடுத்திருக்கிறோம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளை பெற்று சந்தோஷமாக வாழ்கிறார்கள். கணவனை விட்டு ஓடிப்போன மனைவி, மனைவியை விட்டு ஓடிப்போன கணவனை எல்லாம் வீட்டுக்கு அழைத்து வர வைத்து அவர்களை சந்தோஷமாக வாழச் செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்னும் யாரெல்லாம் ஜோடி சரியான ஜோடி கிடைக்காமல், ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் ஜோடி கிடைக்காமல் நீண்ட காலமாக திருமண தடையாக இருந்தவர்களுக்கும் அழகான முறையில் திருமணம் நடந்து இருக்கிறது. எல்லாம் அல்லாஹுடைய உதவியை கொண்டு அவனுடைய குர்ஆன் வசனங்களை கொண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை கொண்டுதான் இந்த வைத்தியங்களை நாங்கள் செய்கிறோம். எனவே உங்களுக்கு இது போன்ற விஷயங்கள் ஏதேனும் தேவைப்பட்டால் உங்களுக்கு எங்களை அணுகி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லலாம். இந்த வீடியோவை நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய விடயங்களை நீங்கள் கமெண்டில் தெரிவித்தீங்க சொன்னால் அது என்ன பிரச்சனை என்று பார்த்து அல்லாஹுடைய குர்ஆன் வசனங்களை கொண்டு அதற்கு தீர்வு காணலாம். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். நாங்கள் முஃமின்களுக்கு இந்த குர்ஆனை ரஹ்மத்தாகவும் நோய் நிவாரணியாகவும் ஷிஃபாவாகவும் நாங்கள் ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அல் குர்ஆன் அல் ஹதீஸை கொண்டு இஸ்லாமிய முறைப்படி வைத்தியம் செய்வதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் சொல்லிக்கொள்ளலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு தருவானாக. அதே போன்று இந்த யாரெல்லாம் துஆ செய்யும்படி கேட்டுக்கொண்டார்களோ அவர்களுடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.